வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் மக்களே. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பிரம்மாண்ட இடத்துல அவுரி மீன் பிடிக்க நம்ம கதிர்னாவை கூப்பிட்டு வந்திருக்காரு. கதிர்னா, இன்னைக்கு நம்மளோட பிளான் என்ன? ஃபுல்லாக சுற்றுறோம், மீனை பிடிக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். கைஸ், இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பெரிய பெரிய அவுரி மீன் இருக்குது. அந்த அவுரி மீனை நமக்கு பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லி கதிர்னா சவால் விட்டுருக்காரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தமாக பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் டேக்கிள்ஸ்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஃபிஷிங் மீன் பிடிக்க தேவையான எல்லா பொருட்களும் விற்கிற மாதிரி ஒரு கடை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கடையோட ஜாமான விற்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கடையோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் நீங்கள் தான். உங்களுக்கு என்ன பொருள் வேணும்? எனக்கு டெட்லி அண்ட் ரீல் வேணுங்க. டெட்லி அண்ட் ரீலு, ஓகே கைஸ். அண்ணா வந்து டெட்லி அண்ட் ரீல் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ரீலை வந்து ஸ்பாட்லேயே அவருக்கு டெலிவரி பண்ணிவிட்டு அவர் கூட சேர்ந்து மீன் பிடிக்க போகிறோம். காய்ஸ் டெலிவரி ஆக போகுது. அண்ணா, டெட்லி அண்ட் ரீல் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம். ஓகே, நானும் யூஸ் பண்ணதில்லை காய்ஸ். இது வந்து ஃபிஷோலிக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய டெட்லி அண்டு. நீங்கள் டெட்லி அண்டு ராடு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதோட பேர் ரீல் தான் இது. இந்தாங்கண்ணா, அன்பாக்சிங் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ரீலை. இங்கே பாருங்கள் காய்ஸ், இந்த ரீல் வாங்கினீங்கன்னா இதில் லூப்ரிகண்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 லூப்ரிகண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். அது கூட சேர்த்து ஒரு ரீல் பவுச்சு வந்துடும். ஒரு நல்ல குவாலிட்டியான ரீல் பவுச்சு. ரைட்டு, ஆரம்பிக்கும் போது அமர்க்கலமாக இருக்குது. பாருங்க மக்களே, 10 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி. கைஸ், இந்த ரீல் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும். இது ரொம்ப நல்ல ரீலு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 + 1 13 பால் பேரிங் உள்ள ரீலு. அது மட்டும் இல்லை, இதோட கியர் ரேஷியோ பாருங்கள், 6.3:1. 6.3:1 கியர் ரேஷியோவில் வருது. 6.3:1னா நீங்கள் இந்த ஸ்பூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிவரை ஒரு டைம் சுற்றுனீங்க அப்படின்னா இந்த ஸ்பூல் வந்து 6.3 வாட்டி வந்து ரொட்டேஷன் ஆகும். அதான் இதோட கணக்கு. அது மட்டும் கிடையாது, மேலேயே பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது விரால் மீன், அவுரி மீன் பிடிக்கிறதுக்காக. அதனால் அதையுமே இதில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது 10 கிலோ ட்ராகன் சொல்கிறாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை, அண்ணனும் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இவர் வாங்கிட்டாரு, இவரே ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ரீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸ்மூத்தாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. ஓகே தானே? ஓகே, ராடு என்ன ராடுன்னு ஒன்றும் முடிவு பண்ணல கைஸ். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக இப்போ தான் டேக்கிள் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கோ. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான் நம்ம டேக்கிள் ஷாப் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு கஸ்டமர் அண்ணன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு நம்ம டேக்கிள் ஷாப் சார்பாக ஒரு ராடு வந்து கிஃப்ட்டு. என்ன ராடு வேணும்னு கேட்டால் அவர் நிறைய குழப்பத்தில் இருந்தார். அதனால் நான் 2 ராடு எடுத்து வந்திருக்கேன். அவருக்கு எந்த ராடு பிடிச்சிருக்கோ அவருக்கு தேவையான ராடை எடுத்துருக்கேன். காய்ஸ், இதான் நம்ம ராடு. 2 ராடு எடுத்து வந்திருக்கோம். 2 ராடே அண்ணன்ட்ட கொடுக்கட்டும், அவரே ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும். இந்தாங்க ஃபஸ்ட்டு ராடு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் கிங் பிராண்ட்லேருந்து இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இது ஒரு ஹெவி ராடு. இவர் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறங்கிற பேரில் எல்லா ராடையும் உடச்சி தள்ளிட்டாரு. அதுவும் டாப் சீரீஸில் இருக்கிற ராடே உடச்சிட்டாரு. அதனால தான் இவருக்கு 2 டிப்பு உள்ள மாதிரி ஒரு ராடு எடுத்து வந்திருக்கேன். இது ஆப்ஷன் நம்பர் 1. ராடு செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ராடு பார்த்தீங்கன்னா 2மே நல்ல ஹெவி டிப்பு. ஃபிஷஸ் கிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இது வந்து டபுள் டிப் ராடு. ஃபிஷஸ் கிங்கில் இப்போ வர ரீசெண்ட் டேஸில் வர எல்லா ராடுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ராடு, லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ராடு. இந்த ராடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குண்டாக இருக்கும் ராடு, ஆனால் வெயிட் கம்மியான ராடு. 2 ஹெவி ஆக்ஷன் டிப்பு. அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா பட் செக்ஷன் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஊக்க பண்ணி இழுக்கும் போது நல்லா இழுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். இந்த ராடில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைடு வந்து கைடில் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக டெட்லி அண்ட் ராடுக்கு அப்படியே காம்படிட்டராக வந்த ராடு. அதனால் இந்த ராடை செக் பண்ணக்கூடிய முழு தகுதி அண்ணனுக்கு இருக்கிறதுனால இந்த ராடை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உங்களோட அடுத்த ராடு பார்க்குறீங்களா? காமிங்க பாப்பா. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் காய்ஸ். இது ஒரு முரட்டு ராடு. இவர் உடைக்கவே கூடாதுங்கிறதுக்காக 2 ராடு எடுத்து வந்திருக்கேன். 2மே பயங்கர ராடு காய்ஸ். இது நம்மளோட 2வது ராடு. இந்த ராடுமே ஒரு ஃபிஷஸ் கிங் பிராண்ட்லேருந்து வருது. இது ரொம்ப ஹெவி ராடு. இது எந்த அளவுக்கு ஹெவினா, இந்த ராடோட அதிகபட்ச கேஸ்டிங் வெயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 கிராம். நீங்கள் பெரிய பால் செட்டை கூட இதில் வீசலாம். இந்த ராடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மீனை வந்து டெட் லிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராடுமே நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு. இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே இந்த ராடு அவைலபிளாக இல்லை. இந்த ராடையுமே அண்ணன் தான் செக் பண்ண போகிறாரு. 2 ஹெவி ராடு. ஃபிஷஸ் கிங் பிராண்ட்லேருந்து பெரிய ஹெவி ராடு கொடுக்க போகிறேன். அவரே சூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ராடு அவருக்கு வேணும்னு. ஆனால் உங்களுக்கு வெயிட் எது கரெக்டாக இருக்குது, எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. அது எக்ஸ்ட்ரீம் வெயிட், இது ஹெவி வெயிட். ஒரு டிப்பை வச்சு பார்த்துங்க, அப்புறம் வெயிட் தெரியும். நம்மளுக்கு டபுள் டிப்பே போதும் காய்ஸ். 1 போனால் 1 இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் 1 போச்சுன்னா 1 கிடைக்காது இல்லவா? அதனால் இதையே யூஸ் பண்ணிப்போம். நோ, அது போகாதுண்ணா. 400 கிராம் கேஸ்டிங் வெயிட்டு. 400 கிராம் கைஸ். ஆரம்பிக்கும் போதே அதை எடுக்கிறீங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியல கைஸ். உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிங்க. ஓகே கைஸ்.
உங்களுக்கு இதே எடுத்துக்கலாம், டபுள் டிப் உள்ள ராடே எடுத்துக்கலாம். ஒன்று போச்சுன்னா ஒன்று இருக்குது, இதை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் போதும். ஓகே இந்தாங்க உங்கள் ராடை எடுத்து ஸ்பூல் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் டபுள் டிப் உள்ள ராடு தான் எடுத்திருக்காரு. ஃபிஷஸ் கிங் பிராண்ட்லேருந்து டபுள் டிப் ராடு எடுத்துட்டாரு. அது கூட பார்த்தீங்கன்னா பேர் பண்ண போகிறது நம்மளோட சூப்பர் பைட் காஸ்டிங் ரீலு, அதுவும் ஃபிஷோலிக்லேருந்து வரக்கூடிய ரீலு, டெட்லி அண்ட் ரீல் யூஸ் பண்ண போகிறாரு. ஓகே எல்லாத்தையும் ஸ்பூல் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். காய்ஸ் புது ராடை பார்த்தீங்கன்னா கதிர் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணே இன்னும் ஒரு ஹாப்பியே இல்லை, சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியலிங்க. ஆனால் வித்தியாசமான ஒரு கலர் கலெக்ஷனில் சூஸ் பண்ணியிருக்கேன் காய்ஸ். யாரும் வேடாக நினைக்காதீங்க. இந்த ராடை மெயினாக செக் பண்ணணுமேனு இவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா இவர் தான் இந்த ராடை உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் உடைக்கவே முடியாதுன்னு நினச்ச நிறைய ராடை அவர் உடைச்சிருக்காரு. அதில் முக்கியமான ராடு டெட்லி அண்டிங் பிளாக்கு, தூமெக்ஸ் ராடு, மெயினான எல்லா ராடையும் நொறுக்கி தள்ளியிருக்காரு. இப்போ இந்த ராடை எத்தனை நாள் கழிச்சு கண்டிப்பாக அதை உடைப்பார், வாய்ப்பே கிடையாது. எத்தனை நாள் தாங்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம், இப்போ லாஸ்ட்டாக உடைச்சது பார்த்தீங்கன்னா லுக்கானோட பிளாக் ரிவரா, பிளாக் ரிவர் உடச்சும் கைஸ். YGRல 9X பிரைடு அவுரி பிடிக்கிறதுக்கு செம இது குவாலிட்டியான பிரைடில் இது ஒன்று. இது எத்தனை நாளாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 6 மாதமாவா? நல்லா இருக்காண்ணா அது? நல்லா இருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணதில்லை, நான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு இது. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இருக்குல்ல லைன் சுற்று எப்படி சுற்றுவோன்னா இப்படி விட்டறிஞ்சிடணும். ரைட்டு, அங்கே பாரு அவர் பதறிட்டார், அவ்வளோதான். காய்ஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, தண்ணியெல்லாம் விட்டறியக்கூடாது. சேஃப்டியாக வந்து தண்ணியில் நினச்சிட்டு சுற்றுங்க, அவ்வளோதான். காய்ஸ் இப்போ நாங்கள் ஸ்பூல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்பூல் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள், ஒரே மாதிரி ஈவனாக ஏறணும். பிரைடு பார்த்தீங்கன்னா ஈவனாக போகணும், உள்ள முன்ன பின்ன வந்து ஸ்பூல் ஆகக்கூடாது. 2 பேர் இருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. கரெக்டாக வந்து லைனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். பிரைடை மட்டும் தண்ணியில் ஃபுல்லாக நினச்சிக்கோங்க, இல்லாட்டி தண்ணியில் கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து. அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்பூல் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கையில் மட்டும்தான் உள்ளே விடணும். காய்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பூல் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல் ஸ்பூலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் லைனு வந்து பிடிச்சிருக்கு. சும்மா கொடூரமாக ஏறி இருக்காப்புல. இதோட பால் பேரிங் சிஸ்டம் பாருங்கள், 12 பால் பேரிங் இருக்குது. இது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை, எங்கள் டீமில் யாருமே யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த ரீலை யூஸ் பண்ண போகிறோம். ராடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராடு காய்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பூல் பண்ணி புதுசாக எல்லாமே செட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 வாட்டி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. டியூனிங் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நல்ல லாங் கேஸ்மா காய்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த புதரை அச்சீவ் ஆயிடுச்சு. தம்பி மீன் பிடிக்க வேண்டியது அவர், மரியாதை ராடை அவர்கிட்ட கொடு. கைஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா டியூன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கதிர் நான் வேட்டையை ஆரம்பிச்சிருவார். கேஷ் பண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிருக்கீங்க, எப்படி இருக்குது? ஏதோ ஒரு வினாதமாக இருக்குதுங்க, போக பழகிடும். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கதிர்னா ரைட் ஹேண்டில் தான் வந்து ஸ்பூல் பண்ணுவார். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரீலில் கொடுத்துருக்கோம் அவருக்கு. கொஞ்சம் டைப்பாக தான் இருக்காப்புல. அண்ணே வீசுனா ஓய் லாங் கேஸ்ட் பண்ண போகுது, சூப்பராக போகுதுங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்மளோட ராட் ரீல் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இதை பயன்படுத்தி இப்போ கதிர்னா வந்து ஒரு முரட்டு மீன் பிடிச்சே ஆகணும். அந்த மீனை இப்போ நம்ம சமைச்சே ஆகணும். சமைக்கிறதுக்கு ப்ராடக்ட் எடுத்துடல சார். ப்ராடக்ட் எடுத்து இல்லையா? ஆமாம் சார். ப்ராடக்ட் மேனேஜர் நீ தானே என்ன பிடிங்கிட்டா இருந்தா? சார் நீ தான் சார் கழுவுன்னு தூக்கி வெளியே வச்சிங்க. நீ தான் 8 இதில் கண்ணாடி குருட்டு நாய் மாதிரி ஒன்று போட்டிருக்க சார். மீனுக்கு போலரைட் கிளாஸ், இந்த கிளாஸ் போலரைஸ்டு கிளாஸ் போட்டிருக்கீங்களா? 1000 ரூபாய்க்கு விற்கிற கிளாஸ் வெறும் 300 ரூபா, ஜஸ்ட் 300. என்ன வாங்கிக்கலாம். மீன் அங்கே போனாலும் பார்த்து அழகாக ஸ்லிங் ஷாட்டில் அடிக்க சூப்பராக இருக்கும். எங்கே விற்கிறீங்க? ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸ். நம்பர் யார் உங்கள் தாத்தா கொடுப்பாரா? நம்பர் வந்து 9150 என்னமோ சொன்னாங்க. மூடிட்டு டிஸ்பிளேல தெரியுன்னு சொன்னால் நானே போட்டுருவேன் எடிட்டிங்கில். போயிடுச்சா? போய் செடியில் மாட்டு போயிடுச்சு. அண்ணே ஊக்கப்பு கம்மி. இல்லை 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 மீன் போயிடுச்சா இருக்குன்னு தெரியல. இல்லை இல்லை இல்லையா சுத்தனா காய்ஸ் அடிச்சிருச்சு. ஆனால் அங்கே வா. இதுக்கு மேலே எப்படிங்க ஊக்கம் பிடிக்கிறது? ஃப்ராக் சரி இல்லையா ஊக்கம் கழட்டுது. ஃப்ராக் அதெல்லாம் ஊக்கப்புல ஏறல. போடு போயிடுச்சு. நம்ம டைம் உச்சத்தில் அடிக்குது. எத்தனாவது மீன் இதோட? 3 மீன். தட்டிக்கல காலை வைக்கல காய்ஸ். மொத்தமாக 3 மீன். கேமரா ஆன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இழுங்கன்னு சொன்னேன். 3 மீன் போயிடுச்சு.
காய்ஸ் இப்போ மொத்தமாக 4 ஸ்ட்ரைக்கு, ஆசிக்கனாவுக்கு 2 ஸ்ட்ரைக்கு, கதிர்னாவுக்கு 2 ஸ்ட்ரைக்கு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ நாங்கள் உசுர பானையை வச்சு ஆபத்தான பகுதியில் போகிறோம். முன்னாடி கதிர்னா பார்த்து பல்ட்டி அடிச்சுருக்காரு. கதிர்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நீச்சல் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. நீச்சல் தெரிஞ்சால் போங்க, அது தெரிஞ்ச இடமா இருந்தால் மட்டும் போங்க, இல்லைன்னா போய் மாட்டிக்காதீங்க மக்களே. சேஃபுக்கு தான் சொல்கிறேன். பார்த்து அவ்வளோதான், சேப்பு சொல்லிவிட்டு அண்ணன் சேஃப் ஆயிடுவார். இப்போ காய்ஸ் ஓடு காய்ஸ், நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரட்டான இடத்துக்கு போகிறோம். இது ஒரு தனி உலக மக்களே. இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு தனி நிம்மதியாக கிடைக்கும். அது விரால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே காய்ஸ், நம்ம சீக்கிரட்டான ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரைக்கு நம்ம புது ராடில் கதிர் நான் பிடிப்பார். ஒன்று ராடில் மீனை பிடிப்பார், இல்லை ராடை உடைப்பார். 2 ஆப்ஷன் தான். வாங்க மக்களை பார்த்து மக்களே என்னடா இவ்வளோ வந்துட்டேன். அங்கே ஒரு சைஸ் லைனு ஓடு கதிர்னா ஹேண்டில் பண்ணவே முடியலைங்க. புதுசாக அனுபவமாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க, ரைட்டில் ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே யூஸ் பண்ணுங்க. லெஃப்ட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் கைஸ், இல்லைன்னா முடியாது. பார்த்தீங்களா, தெப்பு திணறி ஏற்ற முடியல கைஸ். ஒரு நிமிஷத்தில் எனக்கே படப்படப்பாக ஆயிடுச்சு. ராடு பெருசாக ராடு சூப்பராக இருக்குது. ரெட்லிப் பண்ணி காட்டினேன் பாருங்க கைஸ். தூக்குனா 1.25 கிலோ வரும் கைஸ். 2 கிலோ வரும்ண்ணா. 2 கிலோ வருமா? 2 கிலோ அது சூப்பராக இருக்குது கைஸ். ஓடு காய்ஸ், அண்ணன் அடிச்சு நவுத்திட்டாரு. சொன்ன மாதிரியே கதிர்னா சாதிச்சிட்டேண்ணா. காய்ஸ் செம்ம, கிட்டத்தட்ட 5 ஸ்ட்ரைக்கு, எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, அவங்க 2 ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆயிடுச்சு. 6வது ஸ்ட்ரைக்கு மீன் லேண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டோம்னா நம்ம அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் விட்டு பொழக்க போகிறோம். ஆமாம் கைஸ், ஆனால் என்ன மீனாக பிடிச்சி தள்ள போகிறோம். நம்ம எப்போ வழக்கம் போல் யூஸ் பண்ணுற பிராவோட பாண்டா தான். 13 கிராம் வெயிட்டு, நல்ல ரிசல்ட்டு அவுரி மீனுக்குலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, கதிர்னா பிடிச்ச மீன், முரட்டு அவுரி மீன், சும்மா நல்ல சைஸு காய்ஸ். பார்த்துனா இங்கே பாருங்க ஃப்ராக் எப்படி இருக்கு. ஃப்ராகை பாருங்க கைஸ் எப்படி வச்சுருக்குதுன்னு. நல்ல ரிசல்ட்டுண்ணா இந்த ஃப்ராகு. நல்லா ஒரு 2 கிலோ சைஸ் வரும், நல்ல சைஸு. இது இன்றைக்கி சமைக்கிறோம், சாப்பிட்றோம். இன்றைக்கி இதை சமைச்சு ஒரு பிடிக்கிறோம் இன்றைக்கி எல்லாம். கலெக்ட்னா காய்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ அளவுக்கு முழுங்கிருக்குன்னு. பல்ல பாருங்க, அவுரி மீனோட பல்லு. காய்ஸ் இப்போ நம்ம பிடிச்ச மீனை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் பண்ணிட்டு அடுத்த மீன் பிடிப்போம். ஆனால் மீனை வறுத்து கொடுக்கணும் ஒழுங்கா. ஆமாம் கைஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வறுத்து சாப்பிட்டு. அன்றைக்கெலாம் அன்டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீட்டாக பிடிக்கிறோம், நீட்டாக வறுக்கிறோம். காய்ஸ் சத்தியமாக முடியல. நீங்கள் பார்த்த இதுக்கு முன்னாடி சீனுக்கும் இப்போ பார்க்குற சீனுக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிடுச்சு. வெயில் கொண்டு எடுக்குது. முடியல. இங்கே பாருங்க ஆசிக்கண்ணா, என்ன பாடி கண்டிஷன் சரியில்லையாட்டிருக்க. காஞ்சி கருவாடா ஆகிட்டு இருக்கேன் காய்ஸ். என்னன்னு தெரியல, இன்றைக்கி வெயில் பொழந்து எடுக்குது. கதிர்னா எத்தனை வாட்டி கேஷ் பண்ணியிருப்பீங்க? இப்படி ஒரு 400-500 வாட்டி பண்ணியிருப்பேங்க. ஏன்னா ராடு எப்படி இருக்குது, ஒர்த்து இல்லையா, யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது. நல்லா புட்டுச்சு இல்லைக்கோ ஓங்கி அடிக்கிற ஆளுகளுக்குலாம் இந்த ராடு கன்ஃபார்ம் செட் ஆகும். ஓகே, இப்போ என்னை மாதிரி ஆளுங்க வாங்கக்கூடாது. ஆமாம், வேகமாக அடித்து பெரிய ராடாக எதிர்பார்க்குறவங்க ஓகேவா? வெயிட் எப்படி இருக்குது? வெயிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் ரொம்ப ஒரு இந்த கொக்கடையில் இந்த ட்ரம்ப் ராடு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு இது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டெட்லி ஹண்ட் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது சுத்தமாக செட் ஆகாது. டெட்லி ஹண்டு, அண்டிங் பிளாக் மாம்போ இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களும் இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியும். மிச்சப்படி எல்லாமே கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகேண்ணா. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு இந்த இடத்துல. இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் கதிர்னா இப்போ கிளம்புறாரு. நானும் ஆசிக்கனாவத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா பயணத்தை நோக்கி கண்டினியூ பண்ண போகிறோம். போகிற வழியில் நாங்கள் எங்கெங்கே மீன் பிடிக்கிறோம் என்னங்கிறத இப்போ அடுத்து நீங்கள் பார்க்கலாம். வாங்க கைஸ், பாய். வெல்கம் டு கதிர் ஃபிஷிங் விளாக். மக்களே, நம்மளுக்கு சுமன் வந்து ப்ரோஸ் டேக்கல்ஸ்னு
ஷாப் வச்சுருக்கிறாரு, அங்கே வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது என்ன இதுனா ஃபிஷர் கிங்குன்னு நினைக்கிறேன். ஃபிஷர் கிங் ராடு ஈகிள் ஜோஸ்ன்னு இருக்குது. நல்லா இருக்குது ராடு, எனக்கு கொடுத்தாரு. டெட்லி அண்டு ரீலு 10 kg ட்ராக் கெப்பாசிட்டி, 6.3+1 கீர் ரெசீவ் இருக்குது, 12+1 பால் பேரிங் இருக்குது. நல்லா இருக்குது இந்த ரீலு யூஸ் பண்ணுறதுக்கு. ராடு சூப்பராக இருக்குது. இதோட 4 மீன் பிடிச்சேன் சுமன் அவர் கொடுத்ததுலேருந்து. இன்றைக்கி அடித்த மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2.5 கிலோ வரும். நல்ல சைஸு. நல்லா தரமான சைஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ராக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராவோட பாண்டா. 3 கேஸ்ட் தான் பண்ணேன், வந்து அடிச்சிருச்சு. அவ்வளோதான். அடுத்த மீன் பிடிச்சா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் ஃபிஷிங் பிளாக். மக்களே, இன்றைக்கி யூஸ் பண்ண காம்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷர் கிங்லேருந்து ஈகிள் ஜாஸ்ன்னு ஒரு ராடு, 7 feet ராடு, டபுள் டிப் ராடு. யூஸ் பண்ண ரீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்லி அண்டு ஃபிஷாலிக்கோடது. இது 10 kg ட்ராக் வருது. இது யார்கிட்ட வாங்கினா நம்ம சுமனுக்கிட்ட வாங்கினேன். புதுசாக ஃபிஷிங் டேக்கல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு, வேணா வாங்கிக்கங்க. இதோட காம்போ பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்ம காம்போ, நல்லா இருக்கு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர் கொடுத்தாரு, எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு, வாங்கி யூஸ் பண்ணேன். சும்மா பேருக்கெலாம் சொல்லலைங்க, சீரியஸாக அங்கே வாங்க பாருங்க மக்களே. 3 கிலோ வரும், சரியான சைஸு. 3 கிலோ மீன். இது ஒரு 2.5 கிலோ வரும். இது கொஞ்சம் பாடி கண்டிஷன் ஆயிடுச்சு மக்களே. இது ஒரு 1.5 கிலோ. இது ஒரு 3/4 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் பிடிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, அந்த ஃபிஷிங் டேக்கல் சும்மா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வேணா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.